அப்படியே கரங்களை தட்டி நமது மூத்த சகோதரன் பிரதர் ஜே சாம் ஜபதுரை அவர்களை நாம் மேடைக்கு அழைக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ಮಲಾಕಿ ಪ್ರವಾದನೆಯ ಪುಸ್ತಕ, பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் அதுதான். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕಡೇ ಪುಸ್ತಕವು ಅದುವೆ. அதுல மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. ಅದರಲ್ಲಿ ಮೊತ್ತ 4 ಅಧ್ಯಾಯಗಳು ಉಂಟು. 4வது அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. 5வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಬಯಸುತ್ತೇನೆ. கடைசி பக்கம் பழைய ஏற்பாட்டில் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕಡೆಯ ಪುಟ 1107 பக்கத்தில் இருக்கிறது. ಕನ್ನಡ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ 1019ನೇ ಪುಟ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಇದೆ. வாசிக்கிறேன், ಓದುತ್ತೇನೆ. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை ಅನುಪುகிறேன். ನಾನು ಬಂದು ದೇಶವನ್ನು ಶಾಪದಿಂದ ಹತಮಾಡದಂತೆ ಯೆಹೋವನ ಆಗಮನದ ಭಯಂಕರವಾದ ಮಹಾದಿನವು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಪ್ರವಾದಿಯಾದ ಎಲಿಯನನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸುವೆನು. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக எலியாக்களை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். ಕರ್ತನ ಬರೋಣಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲಿಯರನ್ನು ಕರ್ತನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருடைய வருகை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது அந்திகிறிஸ்துவின் ஆட்சியும் இருக்கும். ಕರ್ತನ ಬರೋಣವು ಯಾವಾಗ ಇರುತ್ತದೆಯೋ ಆಗ ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿಯ ಆಡಳಿತ ಕೂಡ ಇರುತ್ತದೆ. அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்குரிய எல்லா அடையாளங்களும் நடந்து விட்டன. ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿಯ ಆಡಳಿಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಸೂಚಕಗಳು ನಡೆದಿದೆ. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋಣಕ್ಕೆ ಉಂಟಾದ ಎಲ್ಲ ಸೂಚಕಗಳು ನೆರವೇರಿದೆ. எப்போ வருகிறதுன்னு நமக்கு தெரியாது. ಯಾವಾಗ ಬರೋಣ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நம்ம தூங்கும்போது வந்தாலும் வருவார். ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಬಂದರೂ ಬರಬಹುದು. எல்லா ஜனங்கள் பெருகிட்டாங்க பூமியில. ಎಲ್ಲ ಜನರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿದ್ದಾರೆ. அறிவு பெருகி பெருகி கம்ப்யூட்டர் ಚಂದ್ರ ಮಂಡಲಕ್ಕೆ போயிட்டாங்க. ಈ ಜ್ಞಾನ ಹೆಚ್ಚಿ ಕಂಪ್ಯೂಟರ್ ಚಂದ್ರ ಮಂಡಲಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. பாவம் பெருகி 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 நோவாவின் காலத்தில் நடந்ததை விட அதிகமான பாவங்கள் பெருகிவிட்டன. ಪಾಪವು ಹೆಚ್ಚಿ ನೋಹನ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆದಕ್ಕಿಂತಲೂ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚಿದೆ. எங்க பார்த்தாலும் வியாதி, சொல்ல முடியாத கேன்சர்கள், ವಿಧವಿಧமான ಏಡ್ಸ್ಗಳು ಪರವಿಬಿಟ್ಟன. ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ರೋಗಗಳು, ಹೇಳಲಾಗದಿರುವಂತ ಕ್ಯಾನ್ಸರ್ಗಳು, ಈ ಕಡೆ ನೋಡಿದ್ರೆ ಏಡ್ಸ್ ರೋಗಗಳು ಬಂದಿದೆ. எங்க பார்த்தாலும் பூமி எந்திரிச்சு சுனாமி, இயற்கை அழிவுகள், பூகம்பங்கள் பெருகிவிட்டன. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಭೂಕಂಪಗಳು, ಸುನಾಮಿ, ಪ್ರಕೃತಿಯ ವಿರುದ್ಧವಾದ ನಾಶನಗಳು ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஒரு காலமில்லாத சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிறது. ಒಂದು ಕಡೆ ಸುವಾರ್ತೆಯು ಹರಡುತ್ತಾ ಇದೆ. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ಮನುಷ್ಯರಾದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕರ್ತನು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்திகிறிஸ்து மிருகமாகிய அப்படியால் மனுஷர் சுபாவ அன்பை இழந்து மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿಯು ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಮೃಗವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இஸ்லாமிய இயக்கத்தார் வந்து சுபாவ அன்பு இல்லாம கழுத்தை கத்தியால் அறுத்து தீ வைத்து கொண்டு ஒரு மிருகத்தனமாய் போய் கொண்டிருக்கிறது. ಇಸ್ಲಾಮಿಯ ಸಂಘಟನೆಗಳು ಹಾಗೆ ಬಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿದು ಕತ್ತನ್ನು ಕತ್ತರಿಸಿ ಬೆಂಕಿ ಇಟ್ಟು ಸುಟ್ಟು ಮೃಗತನವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த மாத முடிவுக்குள்ள ஒரு சந்திரன் ரத்தமாய் மாறுகிற ஒரு காட்சி வருகிறது. ಈ ತಿಂಗಳ ಮುಗಿಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಚಂದ್ರನು ರಕ್ತವಾಗಿ ಬದಲಾಗುವಂತ ಒಂದು ದೃಶ್ಯವು ಕಾಣಬರಲಿದೆ. இஸ்ரவேலருக்கு ஒரு பயங்கரமான இடுக்கண் காலம் வருகிறது. ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಇಕ್ಕಟ್ಟು ಕಾಲವು ಬರಲಿದೆ. ஒரு பக்கம் அந்திகிறிஸ்து, ಒಂದು ಕಡೆ ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿ, ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. இயேசு கிறிஸ்து வருக வந்த அடுத்த செகண்ட் அந்திகிறிஸ்து வந்துருவான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರೋಣ ಬಂದ ನಂತರ ಮಾರನೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ವಿರೋಧಿ ಬರ್ತಾನೆ. ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன? ದೇವರ ಹೃದಯದ ಬಡಿತವು ಏನು? கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி, ಕರ್ತನ ಎರಡನೆಯ ಬರೋಣಕ್ಕೆ ಜನರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವಂತೆ நான் உங்க மேல உங்க மத்தியில எலியாக்களை அனுப்புவேன். ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲಿಯರನ್ನು ಕಳುಹಿಸುವೆ. தேவ பிள்ளைகளை எலியாவாய் நான் மாற்ற விரும்புகிறேன். ದೇವ ಮಕ್ಕಳನ್ನು ಎಲಿಯರನ್ನಾಗಿ ನಾನು ಬದಲಾಯಿಸುವೆನು. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நிற்கிற எலியாக்களை நான் எழும்ப பண்ண போகிறேன். ಕರ್ತನಿಗಾಗಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ
ವೈಭಾಗ್ಯ ಉಳ್ಳ ಎಲಿಯರನ್ನು ನಾನು ಎಬ್ಬಿಸುವೆನು. கர்த்தரே தெய்வம் என்று சவால் விடக்கூடிய எலியோக்களை இந்த கூட்டத்தின் மத்தியில கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ಕರ್ತನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಘೋಷಿಸುವಂತ ಎಲಿಯರನ್ನು ಈ ಕೂಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಎಬ್ಬಿಸಲು ಸಿದ್ಧವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. இனி நீங்க சாதாரணமானவர்களாய் இருக்க முடியாது. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சாதாரணமானவராய் இருக்க கூடாது. ಸಾಧಾರಣವಾಗಿ ನೀವು ಇರಬಾರದು. இது ஒரு பின்மாறி காலம். ಇದೊಂದು ಹಿಂಗಾರು ಕಾಲ. எலியாக்கள் எழும்ப பண்ணுகிற காலம். ಎಲಿಯರನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತ ಕಾಲ. எலியாவின் மேலிருந்த ஆவியை கர்த்தர் உங்க மேல வைக்கிற ஒரு காலம். ಎಲಿಯನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಆತ್ಮವನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಡುವಂತ ಕಾಲ. நீங்க இனிமே ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அக்கினி இறங்குவதற்கு கர்த்தர் ஒரு எலியாவை போல உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ನೀವು ಇನ್ನು ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಲ್ಲ ಬೆಂಕಿ ಇಳಿಯುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಎಲಿಯನ ಹಾಗೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಕಾಲ ಬಂದಿದೆ. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது ಎಲಿಯನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವಾಗ ஒரு சால்வை அங்கிருந்து இறங்கி வந்தது. ಒಂದು ಕಂಬಳಿ ಅಲ್ಲಿಂದ ಇಳಿದು ಬಂದಿತು. எலியாவின் மேலிருந்த ஒரு சால்வை இறங்கி வந்தது. ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಒಂದು ಕಂಬಳಿ ಇಳಿದು ಬಂದಿತು. எலிசா ஓடி போய் அந்த சால்வையை பிடித்தார். ಎಲಿಷನು ಓಡಿ ಹೋಗಿ ಆ ಕಂಬಳಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡ. எலியாவின் மேலிருந்த ஆவியின் வரம் 2 மடங்கு எலிசா மேல இறங்கி வந்தது. ಎಲಿಯನ ಮೇಲಿದ್ದಂತ ಆತ್ಮನ ವರ 2 ಪಟ್ಟು ಎಲಿಷನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದಿತು. இன்றைக்கு அந்த சால்வை ஒவ்வொரு மேல விழப் போகிறது. ಇಂದು ಆ ಕಂಬಳಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿದೆ. அன்றைக்கு ஒரே ஒரு மனுஷன் மேல் தான் இறங்கி வந்தது. ಅಂದು ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಇಳಿದು ಬಂದಿತು. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ಇಂದು ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. நீ ஏனோ தானோ என்று வாழப் போவதில்லை. ನೀನು ಏನೋ ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಬದುಕುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு ஒருவர் மேல் 2 பேர் மேல அல்ல. ಇಂದು ಒಬ್ಬನ ಮೇಲೆ ಇಬ್ಬರ ಮೇಲೆ ಅಲ್ಲ. 2 மடங்கு அபிஷேகம் தருவதற்காக அல்ல. 2 ಪಟ್ಟು ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ. கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டதினாலே ಕರ್ತನ ಬರೋಣವು ಸಮೀಪವಾಗಿರುವುದರಿಂದ கர்நாடகா இன்னும் கர்த்தரை அறியாததினாலே ಕರ್ನಾಟಕವು ಇನ್ನೂ ಕರ್ತನನ್ನು ತಿಳಿಯದೇ ಇರುವುದರಿಂದ உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ದೇವರು ஒரு பெரிய சால்வையை உங்கள் மேல விழ பண்ண போகிறார். ಒಂದು ದೊಡ್ಡ ಕಂಬಳಿಯನ್ನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ விழ போகிறது. ದೊಡ್ಡ ಅಭಿಷೇಕವು ಬೀಳಲಿದೆ. பெரிய அக்கினி விழ போகிறது. ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಂಕಿಯು ಬೀಳಲಿದೆ. எவனும் பெற்றுக்கொள்ளுக. ಕೇಳುವಂತ ಯಾವನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನು. நீ தாகமாயிருந்தா ನೀನು ದಾಹವಾಗಿದ್ದರೆ உன்னை நிரப்ப வல்லமையுள்ளவர். ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲು ಶಕ್ತನು. எனக்கு தெரியாது ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯವು ನಡೆಯಲಿದೆ. நான் எலியாக்களை எழும்ப பண்ணுவேன். ನಾನು ಎಲಿಯರನ್ನು ಎಬ್ಬಿಸುವೆನು. கர்த்தர் சொன்ன மாறாத ஒரு வார்த்தை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದಂತೆ ಬದಲಾಗದಿರುವಂತ ವಾಕ್ಯ. நீங்கள் தான் எலியாக்கள். ನೀವೇ ಎಲಿಯರು. நீங்கள் தான் எலிசாக்கள். ನೀವೇ ಎಲಿಷರು. ஹalleluya. ಹalleluya. எலியாவும் எலிசாவும் போய் கொண்டிருந்த போது ಎಲಿಯನು ಎಲಿಷನು ಹೋಗುತ್ತಾ ಇರುವಾಗ எலியா கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? ಎಲಿಯನು ಕೇಳಿದ, ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? எலிசாவை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? ಎಲಿಷನನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದ, ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? அவர் சொன்னார், எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேணும். ಆತನು ಕೇಳಿದ, ನನಗೆ 2 ಪಟ್ಟು ಅಭಿಷೇಕ ಬೇಕು. உன் மேல இருந்த ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும். ನಿನ್ನ ಮೇಲಿರುವಂತ ಆತ್ಮನ ವರವು 2 ಪಟ್ಟು ನನಗೆ ಬೇಕು. இன்றைக்கு உங்க வாஞ்சை என்ன? ಇಂದು ನಿಮ್ಮ ಅಪೇಕ್ಷೆ ಏನು? ஆண்டவர் இன்றைக்கு உங்க பார்த்து கேட்கிறார். ದೇವರು ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾನೆ. நீ எதற்காக இந்த கேம்பஸ் குருசேருக்கு வந்தா? ನೀನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಕ್ಯಾಂಪಸ್ ಕ್ರೂಸೆಡ್ಗೆ ಬಂದಿದ್ದೀಯಾ? என்ன எதிர்பார்ப்போடு வந்தா? ಯಾವ ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? நீ பார்க்கிறதை நான் இன்றைக்கு உனக்கு கொடுக்க போகிறேன். ನೀನು ನಿರೀಕ್ಷಿಸುವುದನ್ನು ನಾನೇ ಇಂದು ನಿನಗೆ ಕೊಡಲಿದ್ದೇನೆ. என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. ಏನ್ ನಡೆಯುತ್ತದೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இன்றைக்கு ஆவியானவர் பலமாய் இறங்க போகிறார். ಇಂದು ಆತ್ಮನು ಬಲವಾಗಿ ಇಳಿಯಲಿದ್ದಾನೆ. சவுல் கழுதைகளை தேடித்தான் போனார். ಸೌಲನು ಕತ್ತೆಗಳನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡೇ ಹೋದ. ஆனால் சாமுவேல் எதிர்பட்டு சொன்னார். ಆದ್ರೆ ಸಾಮುವೇಲನು ಎದುರುಗೊಂಡು ಹೇಳಿದ, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன் மேல் இறங்குவார். ಇಂದು ಕರ್ತನ ಆತ್ಮನು ಬಲವಾಗಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯುವನು. கழுதை பற்றி கவலைப்படாத, அது கிடைச்சிச்சு. ಕತ್ತೆ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಪಡಬೇಡ, ಅದು ಸಿಕ್ಕಿದೆ. கழுதையை பற்றி கர்த்தர் கொண்டிருக்கிற கரிசனையை அக்கறையை பார்க்கிலும் உன்மேல அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ಕತ್ತೆ ಬಗ್ಗೆ ಕರ್ತನ ಇಟ್ಟಿರುವಂತ ಅಕ್ಕರೆಗಿಂತಲೂ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರ್ತನು ಹೆಚ್ಚಾದ ಅಕ್ಕರೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அன்றைக்கு சவுலின் மேல் ஆவியானவர் பலமாய் இறங்கினதினாலே ಅಂದು ಸೌಲನ ಮೇಲೆ ಆತ್ಮನು ಬಲವಾಗಿ ಇಳಿದು ಬಂದಿದ್ದರಿಂದ அவன் அன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான். ಅಂದು ಅವನು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿದ. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ರಾಜನಾಗಿ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ. இன்றைக்கு உங்க மேல ஆவியானவர் இறங்கும் போது ಇಂದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆತ್ಮನು
ಇಳಿಯುವಾಗ ರಾಜಾಕ್ಕಳಾಗ ಆಸಾರ್ಯರಾಗ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ನಿಮ್ಮನ್ನು ರಾಜರನ್ನಾಗಿ ಯಾಜಕರನ್ನಾಗಿ ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ಮಾಡುವ. ஹalleluya 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 ஹalleluya. ಎಲಿಯಾவை பின்தொடர்ந்து எலிசா வந்து கொண்டார். ಎಲಿಯನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಎಲಿಷನು ಬರುತ್ತಾ ಇದ್ದ. புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பின்தொடர்ந்து சீஷர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಶಿಷ್ಯರು ಬರುತ್ತಾ ಇದ್ದರು. இயேசು பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தது. ಯೇಸು ಪರಲೋಕಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಡುವಂತ ಸಮಯವು ಬಂದಿತು. சீஷர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ಶಿಷ್ಯರನ್ನೆಲ್ಲ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. எலியா மேல இருந்து சால்வை விழுந்ததே. ಎಲಿಯನು ಮೇಲಿಂದ ಕಂಬಳಿ ಬಿತ್ತಲ್ಲ. இயேசு மேல இருந்து சால்வை விழுந்தாலும் விழும். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ ಆ ಕಂಬಳಿ ಬಿದ್ದರೂ ಬೀರಬಹುದು. பேதுரு நினைத்திருப்பார். ಪೇತ್ರನು ನೆನೆಸಿರಬಹುದು. நான் முதல்ல போய் எடுக்க போறேன். ನಾನೇ ಮೊದಲನೇದಾಗಿ ಓಡಿ ತೆಗೆಯುತ್ತೇನೆ. யோவான் நினைத்திருப்பார். ಯೋಹಾನನು ನೆನೆಸಿರುತ್ತಾನೆ. இல்ல நான் முந்தி கொண்டு போய் எடுத்துருவேன். ಇಲ್ಲ ನಾನು ಮೊದಲುಗೊಂಡು ಹೋಗಿ ತೆಗೆಯುತ್ತೇನೆ. 12 பேரும் யோசிச்சிட்டு இருக்காங்க. 11 பேர் யோசிச்சிட்டு இருக்காங்க. 11 ಮಂದಿ ಯೋಚಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. எனக்கு ரெட்டிப்பான வர வேணும். ನನಗೆ 2 ಪಟ್ಟು ಬರಬೇಕು. இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்யணும். ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾನು ಮಾಡಬೇಕು. நல்ல வேளை இயேசு மேல உள்ள சால்வை விழல. ಒಳ್ಳೆ ಸಮಯ ಯೇಸು ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಕಂಬಳಿ ಬೀಳಲಿಲ್ಲ. விழுந்த அந்த 11 பேரும் மண்டையை உடைச்சிருப்பாங்க. ಬಿದ್ದಿದ್ರೆ 11 ಮಂದಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಬುರುಡೆಯನ್ನು ಹೊಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು. சின்ன இதுல நான் பார்த்திருக்கேன். ಚಿಕ್ಕದ್ರಲ್ಲ ನೋಡಿದ್ದೇನೆ. பட்டம் விட்டு அருந்து வரும்போது ಆ ಗಾಳಿಪಟ ಬಿಟ್ಟು ಅದು ಹರಿದುಕೊಂಡು ಬರುವಾಗ அந்த குட்டி பசங்களெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே ஓடுவாங்க. ಆ ಕುಟ್ಟಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಅದನ್ನ ನೋಡ್ತಲೇ ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அது பக்கத்து கோட்டை சுவருக்குள்ள விழுந்தா அது மேலே ஏறுவாங்க. ಅದು ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿದ್ರೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಹತ್ತಾರೆ. பஸ் வருதா கார் வருதா பார்க்க மாட்டாங்க. ಬಸ್ ಬರ್ತಿದ್ಯಾ ಕಾರ್ ಬರ್ತಿದ್ಯಾ ಅವ್ರು ನೋಡೋದಿಲ್ಲ. அந்த பட்டம் எங்க போகுது, ಆ ಗಾಳಿಪಟ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ அதே பார்த்து ஓடுவாங்க. ಅದನ್ನು ನೋಡಿ ಓಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. கடைசில அந்த பட்டம் கீழே விழும்போது ಕಡೆಯದಾಗಿ ಆ ಗಾಳಿಪಟ ಕೆಳಗೆ ಬೀಳುವಾಗ 200 வாண்டுகள் அந்த பட்டத்து மேல ಆ விழுந்து 200 ಚಿಕ್ಕ ಬಾಲಕರು ಆ ಗಾಳಿಪಟದ ಮೇಲೆ ಬೀಳ್ತಾರೆ. ஒரு சின்ன துண்டு பேப்பர் தான் கையில ಒಂದು கிடைக்கும். ಚಿಕ್ಕ ತುಂಡು ಪೇಪರ್ ಮಾತ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ. இன்னைக்கு அப்படி அல்ல. ಇಂದು ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. ஆண்டவர் மேல போகும்போது சால்வையே போடல. ದೇವರು ಮೇಲೆ ಹೋಗುವಾಗ ಕಂಬಳಿಯನ್ನು ಹಾಕ್ಲಿಲ್ಲ. தாகத்தோட காத்திருந்த 120 பேர் மேலே ஆண்டவர் போட்டார். ದಾಹದಿಂದ ಕಾದಿದ್ದಂತ 120 ಜನರ ಮೇಲೆ ದೇವರು ಹಾಕ್ದ. இங்க இப்போ எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியாது. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ಕೂತಿದ್ದೀರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் ಎಷ್ಟೇ ಜನರು ಕೂತಿದ್ದರು உங்கள் மேல ஆவியானவர் விழுவதற்கு ஆயத்தமா ನಿಮ್ಮ இருக்கிறார். ಮೇಲೆ ಆತ್ಮನು ಬೀಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. உங்களுக்கு நேர் முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். ನಿಮಗೆ ನೇರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಆತನು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எப்போது தாகத்தோடு கேட்பீர்கள் என்பதைத்தான் ஆவலோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார். ಯಾವಾಗ ದಾಹದಿಂದ ಕೇಳುತ್ತೀರಾ ಎಂಬುದನ್ನು ಕುತೂಹಲದಿಂದ ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ಇಂದು ಯಾವುದೋ ಒಂದು ನಡೆಯಲಿದೆ. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுத்தான் ஆகணும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸಲೇಬೇಕು. நீங்க பரிசுத்தம் அடைந்துதான் ஆகணும். ನೀವು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಹೊಂದಲೇಬೇಕು. நீங்க கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிதான் ஆகணும். ನೀವು ಕರ್ತನ ಬರೋಣಕ್ಕೆ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಲೇಬೇಕು. எலியாக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ಎಲಿಯರನ್ನು ಕರ್ತನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. சொல்லுங்க, நாதானந்த எலியா. ಹೇಳಿರಿ, ನಾನೇ ಆ ಎಲಿಯ, நாதானந்த எலியா. ನಾನೇ ಆ ಎಲಿಯ. கடைசி காலத்திலே கர்த்தர் எழுப்ப போகிற எலியா நான் தான். ಕಡೇ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ಎಬ್ಬಿಸಲಿರುವಂತ ಎಲಿಯನು ನಾನೇ. எலியாவுடைய அபிஷேகம் என் மேல வேண்டாம். ಎಲಿಯನ ಅಭಿಷೇಕವು ನನ್ನ ಮೇಲೆ ಬೇಡ. இயேசு கிறிஸ்து மேல என்ன அபிஷேகம் இருந்ததோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಯಾವ ಅಭಿಷೇಕವು ಇತ್ತು, இயேசு கிறிஸ்து மேல என்ன வல்லமை இருந்ததோ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಯಾವ ಬಲವು ಇತ್ತು, அவர் மேல என்ன ஆவியின் வரங்கள் கிரியை செய்ததோ, ಆತನ ಮೇಲೆ ಯಾವ ಆತ್ಮಿಕ ವರಗಳು ಕ್ರಿಯೆ ನಡೆಸಿತು, அந்த வரங்கள் என் மேல இறங்கி வரணும். ಆ ವರಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರಬೇಕು. கர்த்தர் உண்மையுள்ளவர். ಕರ್ತನು ನಂಬಿಗಸ್ತನು. கர்த்தர் உண்மையுள்ளவர். ಕರ್ತನು ನಂಬಿಗಸ್ತನು. யோவான் 14:12 சொல்லுகிறார். ಯೋಹಾನ 14:12 நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். ನಾನು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅವನು ಮಾಡುವನು. நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். ನಾನು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಅವನು ಮಾಡುವನು. இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ಇವುಗಳಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವನು. நீங்க செய்ய போறீங்க. ನೀವು ಮಾಡುತ್ತೀರಾ? நீங்க செய்ய போறீங்க. ನೀವು ಮಾಡಲಿದ್ದೀರಾ? உங்கள் நிழல் பட்டு ஜனங்கள் விடுதலை அடைய போறாங்க. ನಿಮ್ಮ ನೆರಳು ಪಟ್ಟು ಜನರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்நாடகாவுல பேய் பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிறது. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಸೈತಾನ ದೆವ್ವಗಳು ನಿಮ್ಮ
ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. ಎಲಿಯಾக்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ಎಲಿಯರು ಎದ್ದು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ரிவைவல் 2015ல ಈ ಕ್ರೂಸೇಡ್ 2015ರಲ್ಲಿ இங்க எலியாக்கள் எழும்பணும். ಇಲ್ಲಿ ಎಲಿಯಕ್ಕಳು ಎಬ್ಬಿಸಬೇಕು. எலியானா வேற யாரோ என்று நினைக்காதீர்கள். ಎಲಿಯಾ ಎಂದರೆ ಬೇರೆ ಯಾರೋ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. உங்களை தான் அவர் தெரிந்து கொண்டார். ನಿಮ್ಮನ್ನೇ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உங்களை தான் பேர் சொல்லி அழைத்தார். ನಿಮ್ಮನ್ನೇ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆದಿದ್ದಾನೆ. தாயின் வயிற்றிலே உங்களை தான் முன்குறித்தார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನೇ ಮುನ್ಸೂಚಿಸಿದ್ದಾನೆ. கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்ப போவதில்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ಒಂದು ತಲೆಮಾರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏಳುವುದಿಲ್ಲ. உங்களுடைய கண்கள் தான் அவரை காண போகிறது. ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳೇ ಆತನನ್ನು ಕಾಣಲಿದೆ. எத்தனை பேர் எலியாக்களா எழும்ப போறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಎಲಿಯರಾಗಿ ಎದ್ದೇಳಲಿದ್ದೀರಾ? இப்போது அந்த வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. ಈಗ ಬಲವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿದೆ. ಏನೋ ತಾನೋ ಎಂದು ನಿಕ್ಕ ಕೂಡಾದು. ಏನೋ ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ನಿಲ್ಲಬಾರದು. ஒரு தாகத்தோடு, ಒಂದು ದಾಹದಿಂದ, ஒரு ஏக்கத்தோடு, ಒಂದು ಅಪೇಕ್ಷೆಯಿಂದ, ஒரு எதிர்பார்ப்போடு, ಒಂದು ನಿರೀಕ್ಷೆಯಿಂದ, ஒரு நம்பிக்கையோடு ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள போறேன். ಇಂದು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. ಇಂದು ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿರಿ. கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணாம, ಕರ್ತನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡದೆ, ஆவியின் வரங்களை தராம, ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನು ಕೊಡದೆ இந்த இடத்தை விட்டு நான் போகவே ಈ மாட்டேன். ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. யாக்கோபை நினைத்துக் கொள்ளுங்க. ಯಾಕೋಬನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஒரு இரவெல்லாம் கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் ಒಂದು கொண்டார். ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಕರ್ತನ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ ಪಿನಃ நான் விடவே மாட்டேன். ನಾನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. முழு ராத்திரியும், ಪೂರ್ತಿ ರಾತ್ರಿ, முழு இரவும் ಪೂರ್ತಿ ರಾತ್ರಿಯು என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ ಪಿನಃ இன்னைக்கு கேட்க போறீங்க. ಇಂದು ನೀವು ಕೇಳ್ತೀರಾ, உம்மை விடவே மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. இந்த 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 கூட்டங்கள் முடிந்து ஜனங்கள் போனாலும் ಈ ಕೂಟಗಳು ಮುಗಿದು ಜನರು ಹೋದರು, நான் உம்மை விட மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இப்ப அப்படிப்பட்ட யாக்கோபை போல நீங்க கேட்பீர்கள் என்றால் ಈಗ ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾಕೋಬನ ಹಾಗೆ ನೀವು ಕೇಳುವುದಾದರೆ ஆண்டவரால கொடுக்காம இருக்கவே முடியாது. ದೇವರಿಂದ ಕೊಡದೆ ಇರಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. ஆவியால வல்லமையால நிரப்பாம இருக்கவே முடியாது. ಆತ್ಮನಿಂದ ಬಲದಿಂದ ತುಂಬಿಸದೆ ಇರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ಇಂದು ಯಾವುದೋ ಒಂದು ನಡೆಯಲಿದೆ. பழைய யாக்கோபுங்கிற பேரை மாற்றினார். ಹಳೆಯ ಯಾಕೋಬ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸಿದ. நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುವೆ. சகோதரனே, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ಸಹೋದರನೇ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವೆ. சகோதரியே, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ಸಹೋದರಿಯೇ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುವೆ. மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. ಮನುಷ್ಯನ ಸಂಗಡ ದೇವರ ಸಂಗಡ ಹೋರಾಡಿ ನೀನು ಜಯ ಹೊಂದಿದೆಯಲ್ಲ. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇನೆ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ಕೇಳುವಂತ ಯಾವನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನು. இந்த இரவு நீ கேட்பாயானால் ಇಂದು ರಾತ್ರಿ ನೀನು ಕೇಳುವುದಾದರೆ எலியாவிலும் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ಎಲಿಯನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. எலியாவுக்கு பக்தி வைராக்கியத்தை கொடுத்தவர். ಎಲಿಯನಿಗೆ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಾತನು. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும்படி அவரை பயன்படுத்தினவர். ಆಕಾಶದಿಂದ ಬೆಂಕಿ ಇಳಿಯುವಂತೆ ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದಾತನು. ஏதோ நடக்க போகிறது. ಯಾವುದೋ ಒಂದು ನಡೆಯಲಿದೆ. இன்றைக்கு நீ வெறுமையாய் போவதில்லை. ಇಂದು ನೀನು ಬರಿದಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. சரீர சுகத்துக்காக நீ வந்தாய். ನಿನ್ನ ಶರೀರ ಸುಖಕ್ಕಾಗಿ ನೀನು ಬಂದೆ. குடும்ப பிரச்சனை நீங்குவதற்காக நீ வந்தாய். ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆ ನೀಗುವುದಕ್ಕಾಗಿ ನೀನು ಬಂದೆ. அதை ஆண்டவர் தருகிறது மட்டுமல்ல, ಅದನ್ನು ದೇವರು ಕೊಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதை விட பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் ಅದಕ್ಕಿಂತ இருக்கிறார். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಕರ್ತನು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. நான் ஒரு எலியாவை போல எழும்ப போகிறேன். ನಾವು ಒಬ್ಬ ಎಲಿಯನ ಹಾಗೆ ಹೇಳಲಿದ್ದೇವೆ. அவர்கள் மட்டும் எழுந்து நில்லுங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವವರು ಮಾತ್ರ ಎದ್ದು ஒரு ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. பலத்த வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறத உணருங்க. ಒಂದು ಬಲವಾದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து கொள்ளுங்க. ಮತ್ತೊಬ್ಬರಲ್ಲ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. நான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். ನಾನು ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்காக ನನಗಾಗಿ ಪ್ರಾಣವನ್ನು நான் ಕೊಟ್ಟವನಿಗಾಗಿ எதையாகிலும் செய்யணும். ನಾನು ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. இந்த கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பாக ಈ ಕೃಪೆಯ ಕಾಲವು ಮುಗಿಯುವುದಕ್ಕೆ ಮುನ್ನ இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும். ಯೇಸುವಿಗಾಗಿ ನಾನು ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. இப்போது வானம் திறக்கப்பட போகிறது. ಈಗ ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡಲಿದೆ. இப்போது ஒரு பலத்த வல்லமை இறங்க போகிறது. ಈಗ ಒಂದು ಬಲವಾದ ಶಕ್ತಿ ಇಳಿಯಲಿದೆ. நீ விசுவாசித்தா ನೀನು ನಂಬಿದರೆ தேவ மகிமையை காண்பாய். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருவார். ಇಂದು ಕರ್ತನ ಆತ್ಮನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುವನು. உன்னத பலன் உன்மேல் நிழலிடும். ಉನ್ನತೋನ್ನತ ಬಲವು ನಿನ್ನ ಮೇಲೆ ನೆರಳಿಡುತ್ತೆ. உன்னை நிரப்ப போகிறார். ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲಿದ್ದಾನೆ. உன்னை நிரப்ப போகிறார். ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸಲಿದ್ದಾನೆ. உன்னை அபிஷேகிக்க போகிறார். ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಲಿದ್ದಾನೆ. உனக்கு வல்லமையை தர போகிறார். ನಿನಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡಲಿದ್ದಾನೆ. வானங்கள் திறக்கப்பட்டு விட்டன. ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சுத்த ஆவியானவர்
ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார். ನಾನು ಹೇಳುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾನೆ. நேர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ನಿನಗೆ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ನಿನಗೆ நேர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ನಿನಗೆ ನೇರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ನಿನಗೆ நேர் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ನಿನಗೆ ನೇರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. மாரியின் காலம். ನಿನಗೆ ಕೇಳು, இது அபிஷேகத்தின் காலம். ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀಡು. சமான யாவர் மேல ஆவியானவர் ஊற்றுகிற காலம். ಮನುಷ್ಯರಾದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಸುರಿಸುವಂತ ಕಾಲ. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா? ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? ஒரு சில நிமிடங்கள், ಇಂದು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು, ஒரு சில நிமிடங்கள் தான். ಇದು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು ಮಾತ್ರವೇ. பாவத்தை வேக வேகமாய் அறிக்கையிட்டு ನಿನ್ನದ ಪಾಪವನ್ನು ವೇಗ ವೇಗವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ, ಯೇಸುவே ಯೇಸುವೇ உம்முடைய இரத்தத்தால கழுவி ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ஆவியால அபிஷேகம் பண்ணு. ಆತ್ಮನ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ಬಾ. ஆயத்தமா இருக்கிறியா? ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀಯಾ? இப்ப ஆவியானவர் இறங்க போறார். ಈಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ஆயத்தமா இருக்கிறியா? ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೀಯಾ? ஆயத்தமா இருக்கிறியா? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? இப்ப ஆவியானவர் இறங்க போறார். ಈಗ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಳಿಯಲಿದ್ದಾನೆ. பின்மாரியின் காலம், ಇದು ಹಿಂಗಾರಿನ ಕಾಲ. நீ வருகைக்காய் ஆயத்தப்படுகிற மட்டுமல்ல, ನೀನು ಬರೋಣಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி ಜನರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುವಂತೆ ஆவியானவர் கேட்கிறார். ಆತ್ಮನು ಕೇಳುತ್ತಾನೆ, மகனே மகளே, ಮಗನೇ ಮಗಳೇ, உன்மேல நான் இறங்க போறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಇಳಿಯಲಿದ್ದೇನೆ. உன்மேல இன்றைக்கு இறங்க போகிறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಂದು ನಾನು ಇಳಿಯಲಿದ್ದೇನೆ. புதிய அபிஷேகத்தை தர போகிறேன். ಒಂದು ಹೊಸ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡಲಿದ್ದೇನೆ. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೀಯಾ? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀಯಾ? இப்போது ಈಗ உங்களுக்கு நேர் முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஆவியானவர் ನಿನಗೆ ನೇರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂತ ಆತ್ಮನು உங்களுக்குள்ள இறங்க போறார். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇಳಿಯುತ್ತಾನೆ. உங்களுக்குள்ள இறங்க போறார். ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇಳಿಯುತ್ತಾನೆ. பலத்த வல்லமை, ಒಂದು ಬಲವಾದ ಶಕ್ತಿ, லோகம் உனக்குள் இறங்க போறது. ಪರಲೋಕವು ನಿನ್ನೊಳಗೆ ಇಳಿಯಲಿದೆ. கிறிஸ்து உனக்குள் இறங்க போறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನೊಳಗೆ ಇಳಿಯಲಿದ್ದಾನೆ. ஆவியானவர் உனக்குள் இறங்க போறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿನ್ನೊಳಗೆ ಇಳಿಯಲಿದ್ದಾನೆ. எப்பொழுது ಈಗಲೇ கொள்ள போறார். ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀಯಾ? கொள்ள போறார். ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀಯಾ? கொள்ள போறார். ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿದ್ದೀಯಾ? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya. ஹalleluya. சொல்லலாமா? ಹೇಳೋಣವೇ? ஆவியே, மழையாக பொழியோ. ஆவியே, மென்மையானவரே, அவரை வர்ணித்து சொல்லுங்க. மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணி ஜீவனாதே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும். மெல்லிய சத்தத்தில் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவி. கரங்களை உயர்த்தி ಕೈಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ, ஆவியே, ஆவி, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக
பொழியும் ஆவியே ஆவியே சத்தத்தை உயர்த்தி ஆவியேன்னு சொல்லுங்க. கைகளின் மேலே கத்தி ஆத்மனே மழையாக பொழியும் ஆவியே மழையாக பொழியும் பேர் சொல்லுங்க பிரதர். என் பேரு செல்வராஜ். என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? நான் வந்துட்டு 6 மாத காலமாக என்னுடைய நெஞ்சு வலி, இடுப்பு வலி, கை கால் வலியில, தலை வலியில ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தவங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் போது அந்த வல்லமையை நான் உணர்ந்தேன். என் உடம்புல இருக்கிற நெஞ்சு வலி, தலை இடுப்பு வலி எல்லா வலியும் போயிடுச்சு. 6 மாசமா இருந்த 6 மாதமா நான் அவஸ்தைப்பட்டோம். 6 மாதமா இந்த முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த நெஞ்சு பாருங்க. நான் நேத்து வரும்போது எனக்கு அதிகமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு வரும்போது சும்மா இன்னைக்கு முற்றிலும் என்ன விட்டு ஆண்டவர் இவரை சுகமாக்கினதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus for healing him Lord. என் பேர் தெல்மா. எனக்கு அஸ்தமா வியாதி இருந்துச்சு. 16 வயசுலேருந்து ரொம்ப நான் அவஸ்தைப்பட்டேன். எனக்கு இன்னும் குணமாகவே இல்லை. எல்லா சர்ச்சுக்கு போனேன், ஆனால் ஒன்றுமே குணமாகல. ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு வந்து கர்த்தர் என்னை தொட்டார். சைனஸ் இந்த பாரம் ரொம்ப இருந்துச்சு. என்னால் டேப்லெட் எடுத்துக்கிறோம், ஒன்றுமே விடுதலை இல்லை. ஒரு டேப்லெட்ல ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுப்பா, விடுதலை கொடு, உன்னோட ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு விடுதலை வேணும், விடுதலை இல்லாத சாட்சியா வாழ முடியும்னு சொன்னேன். கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கினாரு, நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியுது விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்லி? பவர் இறங்குச்சு, ஒரு பவர் இறங்குச்சு. அவங்க வெளிச்சத்தை நான் பார்த்தேன், வெளிச்சம் வந்தது, அப்படியே என் மேல வந்து பாஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ உடனே என்ன மாற்றம் தெரியுது உங்களுக்கு? எனக்கு மாற்றம் தெரியுது. உங்களுக்கு மாற்றம். இந்த சகோதரிக்கு இந்த ஆஸ்துமா, சைனஸ் எல்லாம் ஆண்டவர் ஒரு வல்லமை அனுப்பி, வெளிச்சத்தை போல வல்லமை அனுப்பி கர்த்தர் குணமாக்கி இருக்க. ரிசீவ் இட் சிஸ்டர், ஜஸ்ட் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. சகோதரிக்கு இந்த ஆஸ்துமா எல்லா வியாதியும் I see the hand of God touching you right now. ದೇವರ ಕರವು ಈಗಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವುದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. இன்றைக்கு தன்னுடைய ஊழியத்திற்காக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸೇವೆಗಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ.